அனைவருக்கும் வணக்கம். இன்றைய திரை விமர்சன நிகழ்ச்சியில நம்ம பார்க்க போற படம் வந்து முதல் ராத்திரி. இந்த படத்தோட பிளஸ்ஸே படத்தோட டைட்டில் தான். டைட்டில மட்டும் வச்சுக்கிட்டு படம் பயங்கர கில்மாவா இருக்குமோ அப்படின்னு நினைச்சு தனியா போய் மாட்டிக்காதீங்க. குழந்தைகளோட குடும்பத்தோட உட்கார்ந்து சிரித்து மகிழ வேண்டிய ஒரு காமெடி படம் தான் முதல் ராத்திரி. படத்தோட டைட்டில் வேணா ஆபாசமா இருக்கலாம். ஆனா படத்துல எந்த இடத்துலயும் ஒரு ஆபாச காட்சிகளோ, ஏன் ஒரு முத்த காட்சிகளோ இல்லாத பியூர் வெஜிடேரியன் படம் தான் இந்த முதல் ராத்திரி. படத்தோட கதையை பத்தி பார்த்தோம்னா, திருமணத்தின் மீது விருப்பம் இல்லாத ஹீரோவுக்கும் வேறொரு பையனை காதலிக்கிற ஹீரோயினுக்கும் நிச்சயம் பண்ணி கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. இவங்க 2 பேரையும் முதலாத்தி ரூமுக்குள்ள அனுப்புறாங்க. உள்ள போனா ஹீரோ சொல்றாரு, இன்னைக்கு நம்ம எதுவும் பண்ண வேணாம், சும்மா உட்காந்து பேசிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. ஹீரோயினும் சரின்னு சொல்லிட்டு ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன் அப்படின்னு பாத்ரூம்குள்ள போறாங்க. உள்ள போய் ரொம்ப நேரம் ஆகி வெளியே வராதனால சந்தேகம் அடைஞ்ச ஹீரோ போய் கதவை தட்டுறாரு. அப்பவும் வெளியே வரல. கதவை உடைச்சிட்டு உள்ள பார்த்தா ஹீரோயின் வந்து ஜன்னல் வழியா தப்பிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இவர் அதிர்ச்சி ஆகிடுறாரு. ஹீரோயினை கூப்பிட்டு வச்சு கேட்குறாரு, என்னம்மா பிரச்சனை, ஏன் இந்த மாதிரி பண்ண, முன்னாடியே சொல்லியிருக்க வேண்டியதானே அப்படின்னு கேட்டால், இல்லை எனக்கு கல்யாணத்து மேலே விருப்பம் இல்லை, வேற ஒரு பையனை லவ் பண்ணுறேன், அவன் தான் வந்துகிட்டு இருக்கான், அவன் கூட நான் போய் வாழணும் அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோ சொல்கிறாரு, நிறையா பேர் வெளியில் தூங்கிக்கிட்டு இருக்காங்க, நீ இப்போ தப்பிச்சு போனோன்னா மாட்டிப்ப, அதனால் நானே உன்னை கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயினை கையை பிடிச்சி நேராக அந்த அவளோட காதலன் கூட்ட சேர்க்கறதுக்காக கூட்டிகிட்டு போகிறாரு. இப்போது காதலன் கிட்ட சேர்த்து வச்சாரா, இல்லை இவரே மனசு மாதிரி சேர்ந்து வாழ்ந்தாரா அப்படின்றதான் படத்துடைய கதை. இந்த படத்தோட ஆரம்பம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். படத்தோட ஹீரோ வந்து புதுசு தான். ஆனால் எந்த இடத்துலையும் அவர் வந்து புதுசு அப்படின்னு தெரியாத அளவுக்கு அந்த கேரக்டருக்கு என்ன தேவையோ அதை சிறப்பாக பண்ணியிருந்தாரு. மெல்லிய தாடி மீசை. அந்த ஹீரோ கொஞ்சம் ஹைட்டாக இருந்தாலும் ஹீரோயின் குள்ளமாக இருந்தாலும் அது அந்த அளவுக்கு குறைகள் இல்லாத அளவுக்கு அவரோட வேலையை அவரை கச்சிதமாக முடிச்சிருந்தாரு. ஒரு ஆக்ரோஷம் இல்லாத ஒரு சாஃப்டான ஹீரோ அவர் வேலையை நல்லா பண்ணியிருந்தாரு. ஹீரோயின் வந்து அனிஷ்மா அனில்குமார். இவங்க வந்து ஏற்கனவே சிறை அப்படின்ற படத்தில் நடித்து பிரபலமானவங்க. நல்லா நடிப்பாங்க. இவங்களோட சிரிப்பே அழகாக இருக்கும். ஏன்னா கேரளத்தை பெண்மணி, சிரிப்பே ரொம்ப அழகாக இருக்கும். நல்லா நடிக்கக்கூடிய ஒரு பெண்மணி. குழந்தைத்தனமாக ஒரு குறும்புத்தனமாக இவங்களுடைய ஆக்டிங் இருக்கும். அதனால் அவங்களுடைய ஆக்டிங்கும் ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பொண்ணுக்கு பல இடங்களில் சிரிக்கிறதுக்கான வாய்ப்பே கிடைக்கல. அழுதுகிட்டே இருக்கக்கூடிய, சோகமாக இருக்கக்கூடிய பல காட்சிகள் தான் அந்த பொண்ணுக்கு இருந்துச்சு. படத்தில் நிறைய ஆர்டிஸ்ட், ஏகப்பட்ட ஆர்டிஸ்ட். படத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனுக்கு வெளியே படம் பார்க்குற ஆடியன்ஸோட ஸ்க்ரீனுக்குள்ளே அவ்வளோ ஆர்டிஸ்ட் இருந்தாங்க. நான் அந்த கல்யாண வீட்டுக்கு வந்த கூட்டம் வந்து அப்படியே வீட்டில் தங்கிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஹாப் வரைக்குமே அவங்கள வச்சு மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அதனால் படம் அந்த ஃபர்ஸ்ட் ஹாப் வரைக்குமே ஒரு ஸ்க்ரீனுக்குள்ளே ஒரு 200 பேர் உள்ள அப்படியே கலன்னு நிறைய ஆர்டிஸ்ட்டை போட்டு வச்சுருந்தாங்க. சேத்தன் நடிச்சிருக்காரு. அப்புறம் இன்னும் நிறைய ஆர்டிஸ்ட் நடிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாப்லாம் முடிஞ்சு நம்ம வெளியே போகும்போது இந்த படம் ஒரு நல்ல படம்டா, நல்லா கரெக்டாக கொண்டு போயிருக்காங்க, நல்ல காமெடியோட எல்லாரையும் சிரிக்க வைக்கிற மாதிரி கொண்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி பல இடங்களில் கைதட்டல் வாங்கக்கூடிய காமெடியெல்லாம் கொடுத்துருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. ஆனால் 2ஆம் பாதியில் அப்படியே ட்ராக் மாறி போயிட்டாங்க. அப்படியே நேரம் போனால் திருச்சி வரும் அப்படின்னு தெரிஞ்சோம். நம்ம ஏன் நேரம் கொண்டு திருச்சியில் இறக்கணும், அப்படியே ஊரை சுற்றி அப்படியே மதுரை போய் அப்படியே திருச்சி வந்து இறக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆடியன்ஸை குழப்பி விட்டு ஒரே படத்தில் ஜாதி, மதம், இந்த மாதிரி பல விஷயங்களை புகுத்தி ஆடியன்ஸை குழப்பி விட்டனால நம்ம படம் பார்க்குற ஆர்வம் வந்து குறைஞ்சிருச்சு. சேத்தன் நல்ல நடிகர் தான். அவர் எல்லாருக்குமே பிடிக்கும். சமீப காலமாக அவர் வந்து நடிக்கிற படம் எல்லாமே நல்லா ஹிட் ஆகிட்டு இருக்கு. அவருடைய ஆக்டிங் பிரமாதமாக எல்லாராலையும் பாராட்டப்பட்டு வருது. பட் அவர் இருக்காரு, அவருடைய கால் சீட்டு கிடைச்சிருச்சு அப்படின்றதுக்காக 2ஆம் பாதி ஃபுல்லாக அவரையே வச்சு செஞ்சு ஒரு இருட்டுக்குள்ள அந்த படம் ஃபுல்லாகவே வந்து 2ஆம் பாதியில் அவருக்கு டைலாக்கு அவர் போர்ஷனே வச்சு நீங்கள் செய்யறதுனால எங்களுக்கு பல இடங்களில் வெறுப்படிக்குது. முதல் பாதியை முடிச்சுட்டு போகும்போது 2ஆம் பாதியில் நம்ம வேற ஒரு கதை ஓட்டம் போகும் அப்படின்னு நாங்கள் எதிர்பார்த்தோம். ஆனால் அந்த மாதிரி எதுவும் போகாமல் அட்வைஸ் பண்ணுறது, ஜாதி மயத்தை பற்றி பேசுறது, இது தேவையா சொல்லுங்க? ஒரு நல்ல கதையை எடுக்க தெரிஞ்ச உங்களுக்கு அந்த கதையை எப்படி முடிக்கணும் அப்படின்றது தெரியாமல் போச்சு. இதனாலேயே 2ஆம் பாதியில படம் தொய்வு அடைகிறதுனால பல ஆடியன்ஸு செழிப்படைஞ்சிடறாங்க. முதல் பாதியில் பார்த்தீங்கன்னா யாருமே கையில் ஃபோன் எடுத்து நோண்டவே இல்லை. ஆனால் 2ஆம் பாதியில் படம் பார்த்த பல ஆடியன்ஸ் கையில் ஃபோனை வச்சு நோண்டிக்கிட்டு இருக்கிறத நம்மளால பார்க்க முடிஞ்சுச்சு. மைத்ரி மூவி மேக்கர்ஸ் மேலே ஒரு பயங்கர நம்பிக்கை, நல்ல படம் கொடுப்பாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை. பட் இருந்தாலும் 2ஆம் பாதியில் நீங்கள் கதையை கோட்டை விட்டுட்டு வேற எங்கெங்கேயோ போய் சுற்றி இந்த தலையை சுற்றி காதை தொடுற மாதிரி வச்சனால எங்களுக்கு கொஞ்சம் சலிப்பு தட்டிருச்சு. படத்தோட லென்த் வந்து 2.25 ஹவர். 2.25 ஹவர்ல அந்த படத்துக்கு தேவையே கிடையாது. 2 மணி நேரம் 10 நிமிஷத்துல நீங்கள் சுருக்கமாக முடிச்சுட்டு போயிருக்கலாம். கடைசியில் அவ்வளோ குழப்பி இப்படி முடிக்கணும்னு அவசியமே கிடையாது. கிளைமேக்ஸில் ஒரு 10 நிமிஷம் காட்சிகள் ரொம்ப பரபரப்பாக இருந்துச்சு. அது ரசிக்கும்படியாக இருந்துச்சு. ஆக மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப கேவலமான படம் அப்படின்னு சொல்ல முடியாது, பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்ல முடியாது. குடும்பத்தோட என்டர்டைன்மெண்டாக ஒரு படம் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த படத்தை வந்து நீங்கள் தேர்வு பண்ணுங்க. சேதாரமும் இல்லாமல் நீங்கள் வீட்டுக்கு வரலாம். ஒரு நல்ல படம். எந்த இடத்துலையுமே படத்துக்காக ரத்த காட்சிகளோ, முத்த காட்சிகளோ, ஆபாசங்களோ எதுவுமே இல்லாமல் குடும்பத்தோடு உட்காந்து பார்க்க வேண்டிய ஒரு நல்ல படம். அதனால் இந்த படத்தை மிஸ் பண்ணாதீங்க. எல்லாரும் போய் தியேட்டரில் ஒரு முறை பாருங்க.